பான் பேட்டிஸ் ஒரு தடவை செய்து பாருங்கோ. அப்புறம் வந்து தினமும் செய்ய கேட்கும். அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். வாய்க்கு நல்ல இதமாக இருக்கும். வாங்க பிடிச்சிடன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், இதில் வந்து 5 கிராம் ஈஸ்ட்டு, 5 கிராம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி வந்து மிதமான சூட்டில் உள்ள தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 300 கிராம் போட்டுட்டு இந்த மாதிரி குழச்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி குழச்சி போட்டு ஒரு 5 நிமிஷம் அடித்து குழச்சி போட்டு மூடி விடுவோம். அப்படியே இருக்கட்டும், ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு, இந்த சின்ன உருளைக்கிழங்கு தான் சின்ன வெட்டிட்டு, ஒரு கேரட்டு அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தடவை செய்து பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். யாரும் வீட்டை வைக்க வந்து இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவேன்னு, பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேன்னு, எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். ஒரு வெங்காயம் அதையும் வந்து இந்த மாதிரி சின்ன வெட்டிடுவோம். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்லு உள்ளி அதையும் நைச்சு போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 200 கிராம் கோழி. அதை வந்து நல்ல சின்னதாக மெல்லிஸாக இப்படி சின்னதாக வெட்டி எடுத்துருவோம். கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் வந்து சுவையாக இருக்கும் சாப்பிட. பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கோழியையும் எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து சட்டி வச்சுட்டேன். சட்டியில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் விடலாம், நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும். அப்போ விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அதில் வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை முதல் போட்டுட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, இஞ்சி, உள்ளி எல்லாத்தையும் போட்டாச்சு. பாருங்கள், இப்போது ஒரு கொஞ்சமாக உப்பு போடுவோம். போட்டுட்டு இந்த மாதிரி மிதமான சூட்டில் வடிவாக கிளறி போட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த அரை குறையாக இடித்த மிளகாய் இருக்குது தானே, அதில் வந்து நான் சின்ன கரண்டியால் 2 கரண்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் உரைப்புக்காக. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் மூடிக்கிட்டு இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து போட்டு இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து வெட்டி வச்ச கோழியை போடுவோம். கோழியை போட்டுட்டு அதையும் வடிவாக கிளறி விடுவோம். சூடு அதிகம் வைக்காதீங்கோ. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி விட்டு நான் கோழி உடனே வெந்திருந்தானே இந்த மாதிரி மூடி விட்டால் சரி. இப்போ இது வந்து பாருங்கள் அரை மணி தேலமாச்சு. அரை மணி தேரத்தில் வந்து நான் இதில் சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி உருட்டி போட்டு இப்போ வந்து இதை மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள், இது வந்து உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா இப்போ வந்து வெந்து வந்துட்டுருக்குது. இன்னொரு கொஞ்சம் நேரம் தான். இப்போ வந்து இந்த சோயா சோஸும் இந்த சைனீஸ் வந்து புளி சோஸ் மாதிரி அதையும் போட்டுட்டு பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பாடி விடுவோம், ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 2 மணி நேரம் அப்படியே நல்ல சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மாவை போட்டுட்டு இப்போ உருட்டி போட்டு இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் அது ஆறி போச்சு. இப்போ கொஞ்சமாக வச்சு அப்படியே மூடிடுவோம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு வடிவாக இழுத்து மூடி போட்டு மேலே இப்படி நசிச்சு போட்டு அதை திருப்பி விடுங்க. கொஞ்சம் உள்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி போட்டு மேட்ட பக்கம் கீழ்ப்பக்கமாக விட்டுருவணும். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் செய்து எடுப்போம். கொஞ்சம் அந்த வேலை மினக்கடு, ஆனால் வந்து ருசி அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடித்து போட்டு பேட்டிஸ் தானே இப்போ இந்த மாதிரி செய்து இந்த பாருங்கள், இந்த மாடலில் எல்லாத்தையும் செய்து எடுக்கணும். அப்புறம் வந்து அவ்வளோதான், இது கடைசி முடிஞ்சது, எல்லாம் செய்தாச்சு. இப்போ வந்து ஓவனில் வந்து 180 டிகிரியில் வந்து 30 நிமிஷம் வச்சு எடுக்கணும். அருமையாக வரும். பாருங்கள், இந்த எல்லாம் இதண்டாச்சு. இதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் பட்டரை தடவி போட்டு இந்த டேஸ்ட்டுக்காகத்தான் இந்த மாதிரி பட்டர் தடவை போட்டு இப்போ ஓவனில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் 180 டிகிரியில் வந்து 30 நிமிஷம் இந்த மாதிரி வெந்து வரும். நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் சந்தோஷம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.